மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை என்னாலும் போற்றியே பாடிடுவேன். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை என்னாலும் போற்றியே பாடிடுவேன். வானபிதா தாமே வழிகாட்டியாகியே வருடம் ஒன்றினை காணச் செய்தாரே. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை என்னாலும் போற்றியே பாடிடுவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. தியானத்தின் தலைப்பு, என் பெருமதிப்பு என்ன? நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7. நமது தேவன் யார்? தகுதியற்ற நமக்கு அவர் தந்துள்ள பெருமதிப்பு என்ன என்பதையெல்லாம் உணர மறக்கும்போதுதான் நமது வாழ்வில் பலத்த சறுக்கல்கள் நேரிடுகின்றன. கடந்து போன சம்பவங்களை உண்மைத்துவத்துடன் சிந்தித்து பார்த்தால் இது விளங்கும். அன்று இஸ்ரவேல் ஜனம் பெருத்த ஜாதி என்றோ பலத்த ஜாதி என்றோ அல்லாமல் தமது சுத்த கிருபையினாலேயே அவர்களை தமது ஜனமாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருந்தார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. பல தடவைகள் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் திரும்பிய போதும் தள்ளிவிடாமல் அவரை தொழுது கொண்ட போதெல்லாம் அவர்களுக்கு சமீபமாக நின்று அவர்களை நடத்தினார். இப்படி ஒரு ஜாதி ஜனம் உண்டோ என்று மோசே அவர்களிடம் கேட்கிறார். மேலும் நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது என்றும் மோசே சவாலிடுகிறார். அன்றைய இஸ்ரவேலுக்கும் இன்றைய நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அவர்கள் அன்று ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் பலனாக எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு பகலிலும் இரவிலும் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு கீழ்ப்படியாமையின் சிற்றைகளையெல்லாம் கடந்து வந்தும் புறப்பட்டவர்களில் 2 தவிர அடுத்த சந்ததியே கானானுக்குள் பிரவேசித்தது. ஆனால் இன்று கிறிஸ்துவின் இரத்தத்தாலே பாவத்திலிருந்து அருளப்பட்ட மீட்பை குறித்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்றும், எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்றும் வாசிக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 13 வரை. மேலும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று வேத வாக்கியம் கேள்வி எழுப்புகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. தேவ பிள்ளையே, இன்று கர்த்தரை தொழுது கொள்ளும்போது மாத்திரமல்ல, சமீபமாகவும் அல்ல, அவர் நம்முடன் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். இப்போது நாம் என்ன சொல்லுவோம்? கிருபையினால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக்கப்பட்ட நம்மை போல பூமியில் வேறு யாருண்டு? அன்று எகிப்திலிருந்து புறப்பட்ட சந்ததி கானானை சேரவில்லை. ஆனால் இன்று கர்த்தரை விசுவாசிக்கின்ற யாவருக்கும் நித்திய ஜீவன் வாக்களிக்கப்பட்டு உள்ளது. ஆகவே நம்முடைய இலக்கை புரிந்து கொண்டு அதை நோக்கி ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உலக ரீதியாக என்ன நிலையில் நான் இருந்தாலும் உம்முடைய பார்வையில் நான் யார் என்பதை உணர்ந்து உமக்கு மகிமை செலுத்தி உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவளாக வாழ எனக்கு கிருபை தாரும். ஆமென்.